ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏவி ரியல் எஸ்டேட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்திருக்கிற 2 ஏக்கர் தென்னந்தோப்பு, தனி கிணறு, போர்வெல் வசதிகளோடு விற்பனைக்கு வந்திருக்குது. இதை பற்றி ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக டைரெக்டாக வரும். உங்கள்கிட்ட ஏதாவது லேண்ட் சேல்ஸுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த தோப்பு பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி டு தாராபுரம் மெயின் ரோட்லேருந்து பொன்னாவரம் ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்கு. உடுமலை டு தாராபுரம் ரோடு வழியாக உள்ளே வந்தால் ஒரு 1.5 கிலோமீட்டர் வரணுங்க. தார் ரோட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் உள்ளே வரணுங்க. உள்ளே வர்றதுக்கு நல்ல அகலமான தட வசதிகள் இருக்குது. அதனால் ரோடு ஆக்சஸ் பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அமராவதி பாசனத்துலேருந்து வர்ற மெயின் கெனால் பக்கத்துலேயே இந்த தோப்பு லொக்கேட் ஆகிருக்குங்க. மெயின் கெனால்லேருந்து ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸில் லொக்கேட் ஆகிருக்கு. மெயின் கெனாலில் தண்ணி போகும்போது இந்த கிணத்துக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கம் இருக்கிறனால தண்ணி வரவு நம்மளுக்கு கிடைக்கும். இந்த 2 ஏக்கருமே நல்ல ஸ்கொயராக அமைஞ்சிருக்குங்க. வாஸ்துப்படி பார்த்திங்கன்னா தடம், கிணறு அமைஞ்சிருக்கிற இடம் எல்லாமே வாஸ்துப்படி பக்காவாக இருக்குங்க. ஸ்கொயராக இருக்குது. ஃபுல்லாகவே செம்மண் பூமிங்க. நல்ல செம்மண் பூமியாக இருக்கனால ஈல்டு உங்களுக்கு நல்லா வரும். மரத்தோட வயசை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 12 வயசு இருக்குங்க. மரத்தோட வெரைட்டி பொறுத்த வரைக்கும் எல்லாமே நாட்டு மரங்க. நோய் தாக்குதல், பூச்சி தாக்குதல் இதெல்லாம் எதிர்த்து வர்றது நாட்டு மரம் தான். அதனால் நாட்டு மரம் தான் இது போட்டிருக்காங்க. ஈல்டுமே நல்லா இருக்குங்க. இந்த தோப்பனோட தண்ணீர் வசதியை பொறுத்த வரைக்கும் ஒரு கிணறு இருக்குங்க, 60 அடி கிணறு. அதுக்கு ஒரு ஃப்ரீ இபி சர்வீஸ் ஒன்று இருக்குது. அது போக ஒரு போர்வெல் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறையும் இல்லைங்க. உங்களுக்கு மரத்தை நீங்கள் பார்த்தாலே தெரியும் எந்தளவுக்கு நல்லா பசுமையாக இருக்குதுன்னு. இந்த லேண்டை சுற்றி சரௌண்டிங் எல்லாமே ஃபுல்லாகவே தோப்பு தான் போட்டிருக்காங்க. 4 சைடுமே தோப்பு தான் இருக்குது. அதனால் சுற்றியும் தண்ணி பாயறதுனால நம்ம தோப்புக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அமராவதி மெயின் வாய்க்காலை ஒட்டி அமைஞ்சிருக்கனால அதில் தண்ணி போகும்போது இங்கே வந்து தண்ணிக்கு எந்த குறையும் இருக்காது. இந்த தோப்புக்கு வந்து 12 வயசு ஆகிறதுனால நல்ல காய்ப்பில் இருக்குங்க. நல்ல ஈல்டு வந்துட்டுருக்கு. ஒருவேளை நீங்கள் இந்த தோப்பை வாங்குறீங்கன்னா உடனடியாக, அதாவது வாங்க நெக்ஸ்ட் மந்த்லேருந்தே உங்களுக்கு வருமானம் தான் தேங்காய் மூலமாக. இதாங்க அந்த கிணறு. இந்த போர் வந்து உள்ள தண்ணி விழுந்துட்டுருக்குங்க. நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய போர், அப்புறம் கிணறு. இந்த தோப்பு இன்வெஸ்ட்மெண்ட்காகவும் நீங்கள் வாங்கலாம். ஒருவேளை நீங்கள் பர்மனெண்ட்டாக வாங்கி விவசாயம் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அதுக்கும் யூஸ் ஆகுங்க. மற்றபடி ஃபுல்லாகவே ட்ரிப் இரிகேஷன் போட்டிருக்கனால பெருசாக வந்து ஒர்க் எதுவும் கிடையாது. அதனால் நீங்களே கூட மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஆள் போட தேவையில்லை. ஏன்னா குறைவான 2 ஏக்கர் தான் இருக்கிறனால. காயும் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும். சரௌண்டிங் 4 சைடுமே தோப்பு இருக்கிறனால ஃபென்சிங் வந்து உங்களுக்கு தேவைப்படாது. ஒருவேளை உங்களுக்கு கம்பல்சரி தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போட்டுக்கலாம். உள்ளே வந்து மாடு வளர்க்குறதா இருந்தாலும் நீங்கள் வளர்த்துக்கலாம். உள்ளே தங்கறதுக்கு வந்து இடம் கிடையாதுங்க. ஒருவேளை நீங்கள் ஏதாவது சின்ன லெவலில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் போடணுன்னா நீங்கள் தான் வாங்கினதுக்கப்புறம் போட வேண்டியிருக்குங்க. இதனோட ஏரியா டோட்டல் 2 ஏக்கருங்க. இதனோட ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் ஓனர் கோட் பண்ணுற ப்ரைஸ் மொத்தம் 2 ஏக்கரா, கிணறு சர்வீஸ் எல்லாமே சேர்த்து தனி கிணறுங்க. இதுக்கு அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 85 lakhs, அதாவது 85 லட்சம் கேட்குறாங்க. அதுலேருந்து கூட நம்ம நெகோசியேட் பண்ணி வாங்கிக்கலாம். இதே மாதிரி மேலும் பல வீடியோக்கள் பார்க்குறோன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட லேண்ட் ஏதாவது சேல்ஸுக்கு இருந்தால் கூட எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.